என் ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து கிளம்பி திருப்பூரில் இருக்க என் பெரியப்பா வீட்டுக்கு தான் போனோம். எங்கள் பெரியம்மா வந்து எங்களுக்காக ஒரு நான்வெஜ் விருந்தே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. சிக்கன் பிரியாணி, சிக்கன் வறுவல், வேக வச்ச முட்டை, ஆம்லேட்டு, சாப்பாடு, மட்டன் குழம்புன்னு எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். எங்கள் பெரியப்பா வீட்டுக்கு நாங்கள் எப்போ போனாலுமே படத்துக்கு போகாமல் இருக்கவே மாட்டோம். ஆனால் இன்னும் வந்துட்டு நாங்கள் பாப்பாவை தேட்டருக்கு கூப்பிட்டு போகல, அவள் எப்படி ரியாக்ட் பண்ணுவா அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. அப்படின்றதுனால இன்றைக்கி படத்துக்கு வேண்டாம், ஆனால் பக்கத்தில் வந்துட்டு அருணோதயா சினிமாஸ்னு ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அங்கே போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போனாங்க. அது வந்துட்டு தேட்டர் தான், உள்ளே வந்து 4 தேட்டர் இருக்குது அப்படின்னாங்க. ஆனால் பார்க்குறதுக்கு மால் மாதிரி இருந்துச்சு. சரி அங்கே போய் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம்னு கேமரா எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஆனால் உள்ளே அலோடு இல்லை அப்படின்ட்டாங்க. வெளியவே நின்று கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு அங்கே வந்து சின்னதாக ஒரு ஸ்டேஜ் இருந்துச்சு. அங்கே வந்து ஸ்பீக்கர்லாம் வச்சு பாட்டெலாம் போட்டிருந்தாங்க. அங்கே பாப்பா வந்துட்டு கொஞ்சம் நேரம் டான்ஸ்லாம் ஆடிட்டு இருந்தா. உள்ளே போனால் வந்துட்டு பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. எனக்கு பாத்ரூம் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா கண்ணாடியும் லைட்டும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அது இல்லாமல் ரொம்ப நீட்டாக இருந்துச்சு பாத்ரூமு. இந்த ஹீட்டரில் வந்துட்டு எங்கள் அம்மா கையை வச்சுட்டு ரொம்ப ஜாலியாக குழந்த மாதிரி விளாண்டுட்டு இருந்தாங்க. தனியாக வந்து ஃபீடிங் ரூம் இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அங்கே போட்டிருந்த ஷோபா எப்படி இருந்துச்சு தெரியுங்களா? அதை நான் வீடியோ எடுக்க மிஸ் பண்ணிவிட்டேன். அதை பார்த்த சந்தோஷத்தில் நாங்கள் பாத்ரூம்லேருந்து வெளியே வரக்குள்ளே என் பாப்பாவை இந்த காரில் ஏற்றி விட்டாங்க. ஆனால் அவங்க பயப்படவே இல்லையே, சம்மத்தாட்டம் உட்காந்துட்டு ரவுண்ட் வந்துட்டு இருந்தாங்க. 2 ரவுண்டுக்கு 100 ரூபான்னு நினைக்கிறேன். என்ன ஒரு ஃபோட்டோ எடுத்தாங்கடா அப்படின்னா எவனும் மதிக்க மாட்டான். ஆனால் இன்றைக்கி எங்கள் அப்பா, என் தம்பி, சரத்துன்னு பாப்பாவை வளைச்சி துரத்தி வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. எனக்கு ஜாலியாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அந்த பாடி மசாஜரில் ஒரு 15 நிமிஷம் எங்கள் அப்பாவை உட்கார வச்சிடலாம் தான் என் தம்பி இவ்வளோ போராடுறான். ஆனால் உட்காரவே இல்லையே லாஸ்ட் வரைக்கும் எங்கள் அப்பா. இன்னும் சில கேம்ஸ் எல்லாம் அங்கே இருந்துச்சு, ஆனால் நம்ம பாப்பா விளையாடுற மாதிரி எதுவும் இல்லை. அப்புறம் நாங்கள் வெளியே வந்துட்டோம். வெளியே வந்து மறுபடியும் பாப்பா கொஞ்ச நேரம் டான்ஸ்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. நைட்டு வந்துட்டு எங்கள் பெரியப்பா வீட்லேயே தங்கிட்டு அடுத்த நாள் கிளம்பி நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம்.